நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய குணாதிசயங்களை பார்த்து வருகிறோம். தேவனுடைய குணாதிசயங்கள் என்பது ஒரு மகத்துவமான காரியம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரை அறிவதே நித்திய ஜீவன். ஒரு ஆத்துமா எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் விடுதலை பார்க்க முடியும். ஒரு ஆத்துமா எந்த அளவுக்கு ஆண்டவரை ஆவியில் அறியாமல் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையானது உண்மையான விடுதலையற்றதாகவே காணப்படும். வேதனை சொல்லுது, அவரை அறிவதே நித்திய ஜீவன். ஆகவே தேவனை அறிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை என்பது என்ன? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அவரை பற்றி சில காரியங்களை தெரிந்திருக்கிறது இல்லை. தேவனை அறிந்திருப்பது என்றால் அவரை அறிந்து அவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. அதுதான் தேவனை அறிவது. ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்னென்னா, நம்ம எபேசியரில் பார்க்கும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியால் நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவிலும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்ன தெரியுங்களா? கொஞ்சம் மட்டும் குறைச்சி. என்ன ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா, அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்கள். அப்படின்னா என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இருக்கிறார் என்ற நிச்சயம் அவர்களுக்குள்ள இருக்கும். இருக்கிறாரா இல்லையாங்கிறது இல்லை, அவர்களுக்குள்ளாக அவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் காணப்படுவார்கள். அதுதான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக வாழுகிற வாழ்க்கை. அப்போ ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு தங்கி தாபரித்து செயல்படுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை அவர்களுக்குள்ளாக இருக்கும். அவர் வேதம் சொல்லுகிறது, சகல சத்தியத்துக்குள் அவர்களை வழிநடத்தி கொண்டு போவார். அதுக்கு முன்னால் அப்படி இல்லை. வேதம் என்ன சொல்லுது? இருளின் ராஜ்யத்தினின்று ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக வருவதே ரட்சிப்பு. இருளின் ராஜ்யத்தில் இருந்தேன்னா அவருடைய ஆவிக்குரிய கண்கள் இன்னும் திறக்கப்படாததுனால அந்த ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களை, ஆவிக்குரிய மகத்துவங்களை, ஆவிக்குரிய உன்னதமான காரியங்களை அவர்கள் உணராதவர்களாக, ருசிக்காதவர்களாக, அனுபவிக்காதவர்களாக இன்னும் அந்த பழைய காரியங்களில் தடுமாடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இதை நம்ம விளங்கிக் கொள்ளணுங்க. பரிசுத்த ஆவி ஒரு ஆத்துமாவில் உள்ள இருக்குமானால், ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அதுமாதிரி நிறைய போதகர்கள் ரட்சிக்கப்படல, நிறைய போதகர்கள் ரட்சிக்கப்படல. சீர்திருத்த சபைகளையே நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த சத்தியத்தை அறிஞ்சிருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அல்லது இதன் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இல்லை, நீ ரட்சிக்கப்பட்டு இருப்பாயானால் உனக்குள்ள சீலிங், முத்திரையிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. யாரால் நீ முத்திரையிடப்படுகிறாய்? பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்படுகிறாய். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததுனால நீ ஆண்டவரை அறிந்து வாழுகிற வாழ்க்கை பெற்று வாழலை. மனதளவிலும் ஒரு விதமான ஒரு அறிவிலும் வாழ்ந்திருந்த வாழ்க்கை வேற. ஆனால் உண்மையாலுமே உன்னுடைய வாழ்க்கையில்
பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது வேற. வேதம் என்ன சொல்லுது? ஆவியானவர் எங்குண்டோ அங்கே என்ன இருக்கும்? விடுதலை. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் உனக்குள்ள இருக்கிற முதலாவது காரியம் என்னன்னா விடுதலை. இப்போ ஒருத்தன் சிறையில் இருக்கிறான். சிறையில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை. அவன் முற்றிலுமாக அந்த சிறையினுடைய அதிகாரத்துக்கும் சிறையினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கும் அவன் உட்பட்டவனாகவே வாழ முடியும். அவனுக்கு விடுதலைங்கிறது இல்லை. அவன் வெளியே வர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது உண்மையான ரட்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருக்குள்ளாக வரும் பொழுது நம்ம நிருபங்கள்லாம் வாசிக்கிறோம். உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அடிக்கடி இந்த வேத வசனங்களை பவுல் எழுதுகிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாரானா எனக்குள்ள விடுதலை இருக்கும். எதிலிருந்து விடுதலை? என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் இருக்கும். வேதம் என்ன சொல்லுது? பயத்தின் ஆவியை கொடாமல். பயத்தின் ஆவியை கொடாமல். தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் தான் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்குமானால் உனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தி. அப்போ ஆவியானவர் இருந்தால் தான் நமக்குள்ள இது கிடைக்கும். ஆவியானவர் இல்லைன்னா தெளிந்த புத்தி நமக்குள்ள இருக்காது. ஒரு சம்பவத்தை சந்திக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? மிரண்டு போவோம், குழப்பம் அடைவோம், திகில் அடைவோம். பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஆவிக்குரிய ஞானமும் இருக்காது, பலமும் இருக்காது. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? இதெல்லாம் நிறைய பேர் உண்மையான விதத்தில் 99.9% கிறிஸ்தவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படாமல் ரட்சிக்கப்பட்டதாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஏன்னு கேட்டால் அவங்களுக்குள்ள பிசாசு சொல்கிறான், நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டதனுடைய காரியங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அதை நம்ம பார்க்கணும். இந்த வேதம் தான் நமக்கு அளவுகோல். வேதத்தின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானிக்க முடியும். வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது ரட்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கை என்பது என்னென்னா, 1 யோவான்ல இங்கே இதை குறித்து அவர் பேசுகிறார். அதாவது ஒரு தெளிவற்ற ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு காரியமானது அவருடைய வாழ்க்கையில் காணப்படும். 1 யோவானில் நம்ம பார்க்குறோம். அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும். இந்த ஆண்டவர் இந்த காலங்களில் எவ்வளோ காரியங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். அதை நம்ம புறக்கணிச்சிடக்கூடாது. புறக்கணிக்குமோமானால் நமக்கு அது மிக பயங்கரமான விளைவை உண்டு பண்ணும். அதனுடைய காரியங்களை நாம் அவ்விதமாக விளங்கிக் கொள்ளக்கூடாதபடிக்கு காணப்படும். வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த 1 யோவானில் ஒரு வசனம் சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதாவது அவர்கள் ஒளியில் வரமாட்டாங்க. ஒளியில் வராமல் 3 காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 1, அவர்கள் இருளில் இருப்பார்கள், இருளில் வாசம் பண்ணுவார்கள், தாங்கள் போகிற பாதையை அறியாமல் வாழ்வார்கள். அந்த 1 யோவான் 2வது அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கு ஒளிக்கும் இருளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை வேதம் அழகாக காட்டுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒளியானது உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு வாழ்க்கையின் வெளிச்சத்தை கொடுக்கும்.
சப்போஸ் நம்ம லைட்டு இல்லாத ஒரு இருட்டில் நம்ம தீர்க்கிறோன்னு வச்சோன்னா எப்படி போகிறது, அங்கே போகலாம் இப்படி போகலாமா தடுமாறிட்டு தான் இருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒளியில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பழைய காரியங்களினால் இன்னும் நம்ம அடிமைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அப்போ நம்ம ஒளியில் தான் இருக்கிறோமா? வேதத்தின்படி ஒளியில் இருக்கிறவர்கள் எவ்விதமாக வாழுவார்கள்? 8வது வசனத்தில், மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. பார்த்தீங்களா? உங்களுக்குள் மெய்யாய் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்கிறது. நடக்குமா நடக்காதா இல்லை, இது உங்களுடைய வாழ்க்கையில் மெய்யாய் நடக்கிற ஒரு காரியம். இருள் நீங்கி போகிறது. இருள் உன்னை விட்டு அகன்று போய்விடுது. இருளில் இன்னும் நீ தடுமாறி போயிட்டே இருக்க மாட்டேன். இங்கே பாதி அங்கே பாதி இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறன்னா ரட்சிக்கப்படலையா இல்லை. இருளில் இருந்து நீ நீங்கி மெய்யான ஒளி பிரகாசிக்கிறது. ட்ரூ லைட் இஸ் ஷைனிங் இன் யுவர் லைஃப். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் நம்மளை ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தான். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை இயேசு சொல்கிறார். அது நம்ம மறந்துடக்கூடாது. ஒருவேளை மற்றொரு ரட்சிக்கப்படுறாரு இல்லையா, நான் ரட்சிக்கப்படணுமே, என்னுடைய வாழ்க்கையாச்சு, என்னுடைய ஆத்மா, நான் எங்கே போகிறேன்? நான் ரட்சிக்கப்படலைன்னா என்ன ஆகிறது? பிசாசு என்ன பண்ணான்? இருளில் வைத்து இருளின் ராஜ்யத்தில் அவன் கொண்டு போய் நம்மை சேர்த்து விடுவான். நரகத்தினுடைய ஒரு பயங்கரம் என்ன தெரியுங்களா? இருள், டார்க்னஸ். ஐக்கியம் இல்லை. ஒருவருக்கொருவர் அங்கே ஐக்கியப்பட மாட்டாங்க. ஒருவருக்கொரு பேசி அவரவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஐயோ ஐயோ. அங்கே ஒருத்தருக்கு ஒரு பேச நேரம் இருக்காது. ஏன்னா அவன் புலம்பிட்டு இருப்பாங்க. அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆகவே ஐக்கியம் என்பது கிடையாது. இருளுக்கும் ஐக்கியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆகவே அடுத்து என்ன சொல்றாரு? ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், ஒரு உதாரணத்துக்கு தன் சகோதரனை பாய்க்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இது ஒரு உதாரணம் தான். தன் சகோதரனை பாய்க்கிறவன் அவனுக்குள்ளாக இன்னும் அந்த வெறுப்பு, கோபம், பொறாமை, பெருமை, அகந்தை, மேட்டுமை, இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அவன் இன்னும் இருளில் தான் இருக்கிறான். வேற எங்க வெளிச்சத்தில் வரல. என்ன ஒரு பயங்கரம் இல்லை? அவள் இன்னும் வெளிச்சத்துக்குள்ளாக வராத ஒரு நிலை. அதுமாதிரி இவ்விதமான மக்களை பார்ப்பது அரிது தான், உண்மைதான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவன் அப்படி இது மட்டுமல்ல, அவன் இருளில் இருக்கிறது மாத்திரமல்ல, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. அதாவது அவன் இடராதவன், தடுமாறாதவன். அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? ஆவியானவருடைய அந்த கனியை பார்க்கிறோம். பசுத்த ஆவியானவர் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கனிகளை நான் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமா? இல்லைங்களா? அப்போ எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் இன்னும் நான் மாம்சத்தின் சிந்தைகளுக்கு அடிமையாக இருக்கிறேன்னு சொன்னால் அது வேதத்தின் சத்தியத்துக்கு முற்றிலும் புறம்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அது எப்படி? பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறார், ஆனால் ஆவியான் கனிகள் இல்லை. பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறார், இன்னும் மாம்சத்தின் கிரியில் நான் அடிமைப்பட்டிருக்கிறேன். தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். He abides in darkness and walks in darkness. அதுதான் ஒரு பெரிய ஆபத்து. அவனுக்கு தெரியவே தெரியாது. பரலோகத்தினுடைய ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் அவனால் விளங்கவே முடியாது. கேட்பான். ஒருவேளை ஆவியானவராக உனக்கு அந்த சிந்தையையும் தெளிவையும் கொடுக்கலன்னா, பிரசங்கி என்னதான் பிரசங்கித்தாலும் உன்னால் விளங்கவே முடியாது. கண்ணே முழுக்க குருடா இருக்கிறவன்ட்ட போய்
இந்த பூ அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு தெரியுமா? இந்த மலையினுடைய தோற்றம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? தெரியாது, தெரியவே தெரியாது. ஒருவேளை நீ கேட்கலாம், ஆனால் நீ என்ன பண்ணுற? உன்னுடைய யூ ஆர் பிளைண்ட். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்றும் அறியாதிருக்கிறான். அவன் எங்கே போகிறானே அவனுக்கு தெரியாது. அம்மையாலே, இதுதான் உண்மையான நிலை, இதுதான் உன்னுடைய உண்மையான நிலை. அதுதான் நீ இப்போ விளங்கிக்கணும். அது உனக்கு அது விளங்கலைன்னா ரொம்ப ஆபத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். யூ ஆர் இன் கிரேட் டேஞ்சர். அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் உனக்கும் இடையில் உறவு இல்லை. அப்போ நீ எவ்வளோ ஆபத்தில் இருக்கிறல்ல, பயங்கரமான ஆபத்தில் இருக்கிற. சாத்தானின் ஆதிக்கம் உன்னை அழித்து விடும். அவனுடைய வாழ்க்கையில் குழப்பத்தை கொண்டு வரான், பிரச்சனை கொண்டு வரான், பயத்தை கொண்டு வரான், எல்லாமே உன்னை கயாஸ், கொலைபாதகனாக இருக்கிறான். ஆகவே இருளில் வாழ்கிற வாழ்க்கை என்பது அவன் இன்னும் இருளில் இருக்கிறான், இருளில் நடக்கிறான், அவனுடைய கண்கள் குருடாக இருக்கிறது, ஆவிக்குரிய காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியறதில்ல. ஆனால் ஒளியில் இருக்கிறவன் அவன் தேவனை அறியக்கூடிய அந்த ஒளியை பெற்று வாழுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் அவனில் வாசம் பண்ணுகிறார். He abides. அவர் முத்தரித்திருக்கிறார். அப்போ அந்த ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆகவே தேவனை அறிகிற அறிவுங்கிறது மகா உன்னதமான ஒரு காரியம். நான் தேவனையே அறியலைன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும்? இன்றைக்கி நாம் பார்க்குற ஒரு குணம், ஆண்டவருடைய பல குணாதிசயங்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு குணம் என்னன்னா, அவருடைய உண்மை தன்மை. இஸ் எ ஃபெய்த்ஃபுல் காட். ரொம்ப உண்மை, அதாவது எல்லாத்துலேயும் அவர் உண்மையுள்ளவர் தான். எல்லாத்துலேயும் உண்மையுள்ளவர். அவருடைய வார்த்தைகள் உண்மையுள்ளவர், அவருடைய செயலில் உண்மையுள்ளவர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை அறியாத 8ஆம் பெரிய காரியம் சொன்னான் செய்வேன், அறிவிப்பேன். அவர் உண்மையில், அவர் உண்மையுள்ளவர் தான். உண்மை, அவரிடத்தில் உண்மை தன்மை என்பது முழுக்க முழுக்க இருக்கிற ஒரு காரியம். உண்மை தன்மை இருந்தால் என்ன? இப்போ நான் ஒரு உண்மையான ஒரு மனுஷனாக இருந்தால் என்கிட்ட நீ சொல்கிறேன்னா நான் செய்கிறேன் அப்படின்னா நான் செய்வேன். இந்த உண்மை தன்மை என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த உண்மைத்தன்மையை ஆரம்பத்திலேயே இந்த மக்களுக்கு பல விதங்களில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தாமே தன்னை படிப்படியாக வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமே, உன்னை அழைத்த தேவன் ஒரு சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. ஆகவே நீ பயப்படாத. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. நீ ஏன்? உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உன்னை வழிநடத்துவார், பலப்படுத்துவார். உன்னை அழைத்த தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்துவார், நீதிமானாக்குவார். உன்னுடைய இக்கட்டில் உன்னோடு கூட இருந்து உன்னை விடுவிப்பார், உன்னுடைய கரம் பற்றி வழி நடத்துவார், கடைசியில் மகிமையில் கொண்டு போய் சேர்த்திடுவார். ஆகவே இந்த ஜனங்களிடத்தில் அவர் பேசும் பொழுது உபாகமம் புத்தகத்தில், இந்த உபாகமம் புத்தகம் என்பது என்னென்னா, மோசே அங்கு கடைசியாய் செய்த ஒரு 3 பிரசங்கங்கள் தான். மோசே தவறி விடுகிறார். கன்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார், ஆனால் கன்மலையை பார்த்து அவர் அடிச்சிட்டார். அந்த கோபத்தில் அவர் செய்ததுனால, உண்மைதான், இஸ்ரேல் மக்கள் அவரை கடும் கோபம் மூட்டினார்கள் தான். ஆனால் மோசே அந்த இடத்துல என்ன செய்திருக்கக்கூடாது? ஆண்டவரை கனவீனப்படுத்திட்டா. அப்படி பாருங்க, ஆண்டவருடைய அந்த மகிமையை
அந்த இடத்துல தூஷணமாக பண்ணிட்டார். கர்த்தர் என்பவர் யார்? பயங்கரமானவர். அவர் பட்சிக்கிற அக்கினின்னு வேதம் சொல்லுது. நீயும் நானும் உயிரோடு இருக்கிறோம்னா அவருடைய கிருபை, வேற ஒன்றுமே இல்லை. அவருடைய நீடிய பொறுமை. அவரை அலட்சியப்படுத்திட்டு தான் இருக்காங்க மக்கள். கிறிஸ்தவர்கள், முக்கியமாக கிறிஸ்தவர்களே அலட்சியப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அவரை கனப்படுத்துறதில்ல, அவரை புறக்கணிக்கிறாங்க, அவர் சபையை கனவீனப்படுத்துகிறாங்க எல்லா விதத்திலும். ஆனால் ஆண்டவருடைய நீடிய பொறுமை ஒரு அளவு இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணிடுறாரு? அவர் அடித்தார்னா பயங்கரமாக அடிச்சிடறார். அதுதான் பெரிய விபத்து. மோசேயின் இடத்துல சொன்னார். முதல் முறை அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, முதல் முறை நீ கன்மலை அடின்னு சொன்னார். போய் அடித்தான், தண்ணியில் இல்லை, தண்ணி புரண்டு வருகிறது. அடுத்த முறை சொன்னார், கன்மலையோடு பேசுன்னு சொன்னார். மோசே என்ன பண்ணிட்டாரு? கவனக்குறைவா அந்த ஜனங்கள் பண்ணின உபத்திரவத்தில் போய் கன்மலை அந்த கோல்னால் அடிக்கிறார். என்ன இது? கன்மலையை முதல்ல அடிக்க சொன்னார், இப்போ அடிச்சிட்டா என்ன தப்பு? அதுமாதிரி இந்த தேவன் பயபக்திக்குரியவர். நீ நானும் இவரோட விளையாட முடியாது. வேதம் உண்மை. நான் அவரோட விளையாட முடியும். அவருடைய கிருபையினால நீங்கள் நான் பிழைத்திருக்கோம். இல்லைன்னா நம்ம என்னைக்கு காலியாக இருப்போம். 24 இவ்வளோ நுழைஞ்சிருக்க மாட்டோம். உடனே தண்ணி வந்துருச்சு, ஜனங்களுக்கு தாகமெல்லாம் தீர்ந்துருச்சு. ஆனால் மோசே இடத்துல சொன்னார், மோசே நீ கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியாதுன்ட்டார். மோசே சொன்னா ஸ்டாப்ன்ட்டார். அவ்வளோதான். உடனே நீங்கள் அதை படித்து பாருங்கள். ஸ்டாப், நீ அதுக்கு மேலே பேசாதன்ட்டார். பேசவே பேசாத, நீ அங்கே பிரவேசிக்க முடியாது. அதுமாதிரில இந்த தேவன் பயங்கரமானவர். நம்ம உண்மையிலேயே அவரை தெரியாததுனால நம்ம எவ்வளோ காரியங்களை துணிகரமாக செய்கிறோம். அவரை கனவீனப்படுத்துகிறோம், அவருடைய சபையை கனவீனப்படுத்துகிறோம், அவருடைய காரியங்களை அற்பமாக எண்ணிடுறோம், ஒரு பயபக்தி இல்லாமல் போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் நீடிய பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கார். சரி, என்ன பண்ணுறது இல்லை? அப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் இடத்துல மோசே சொன்னார். அப்போ மோசே கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியல. ஆனால் அந்த மக்களிடத்தில் பேசுகிறார், நான் தான் அப்படி ஆயிட்டேன், நீங்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்க போகிறீங்க, உண்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. உபாகம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், 6வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்களை ரொம்ப பெருசாக நினச்சிடாதீங்க. இது ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால ஏதோ நீங்கள் ரொம்ப பெரிய நல்லவங்கன்னு நினச்சிடாதீங்க. ஆண்டவர் கிருபையினால் உங்களை தெரிந்து கொண்டார். 7வது வசனத்தில் அங்கே பாருங்க, 6லேருந்து வாசிக்கிறேன். நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்றும், கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். நீங்கள் ரொம்ப கம்மியப்பா, எத்தனையோ ஜனங்க திரளாக இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை, உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தப்போ ஏதோ உங்களுடைய ஆண்டவர் அன்பு வச்சு உன்னை தெரிந்து கொண்டார். ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப திறமை, ஞானம், புத்தி இருக்குன்னு ஆண்டு தெரிஞ்சிட்டார். இல்லை, ஏதோ ஒரு கிருபையினால் தெரிந்து கொண்டார். கிருபையினால தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்லாக்கியமே உங்களுக்கு கிருபையாக தேவன் கொடுக்கிறார், எல்லாத்துக்கும் கொடுக்கல. எல்லாருமே தேவனுடைய சத்தியத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் இல்லை. இது உனக்கு கிருபையாய் கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். அதை அலட்சியப்படுத்தும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இழப்பு யாருக்கு? அவங்களுக்கு தான். ஞானுடைய சத்தியத்தை அலட்சியப்படுத்தினா ஆண்டவர் அது நஷ்டப்படுறதில்லை, நான் நஷ்டப்படுறதில்லை, நீ நஷ்டப்படுற. உன்னுடைய ஆத்மா போயிடுமே. ஆண்டவரிடத்தில் போய் நீ நாளைக்கு என்ன சொல்ல முடியுமா? ஆண்டவரே, மோசே இடத்துல சொன்னார், கீழ்ப்படியாத அதை ஆண்டவர் ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ண மாட்டார். இது பார்த்தா நம்ம ஜெபிக்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள்.
நீ ஜெபமே பண்ணலன்னா கீழ்ப்படியாமல் போகும்பொழுது ஆண்டவர் எப்படியும் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுவார். அவர் சொன்னார், கர்த்தர் உங்களில் 8வது வசனத்தில், உங்களில் அன்பு கொண்டதினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆபிரகாம் எப்போ அடிக்கடி சொல்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன். ஆபிரகாம் வாக்கு பண்ணாரப்பா, உன்னுடைய மக்களை நான் காத்துக்கொள்ளுவேன். 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தவர்களை வெளியே கொண்டு வர யார் நினைச்சு? ஆபிரகாம் நினைச்சு கொண்டு வரார். அந்த ஜனங்க வணங்கா கழுத்தில் மக்கள். அந்த மக்களை பார்த்து சொன்னார், நீங்கள் வணங்கா கழுத்தில் மக்கள். ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார், வெளியே கொண்டு வந்தார். சில பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு இந்திலிருந்து வந்திருப்பாங்க, அல்லது கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட பிறந்தோ அல்லது சத்தியத்தை கேட்டிருப்பாங்க. ஒரு அளவுக்கு அவங்கள போயிட்டே இருப்பாங்க. அவனுடைய சில நல்ல காரியங்களை கூட பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் செய்த பல அற்புதங்கள், பலதெல்லாம் கசப்பான தண்ணீரை இனிப்பாக மாற்றுறது, சிவந்த சமுத்திரம் பிளந்து, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் உண்மையான கீழ்ப்படிதல் இல்லை, வணங்கா கழுத்துல மக்கள். ஆகவே ஒன்று செஞ்சிட்டார் ஆண்டவர். நான் ஏறக்குறைய 10 லட்சம் மக்களில் 2 பேரை மட்டும்தான் உள்ளே விடுறார். 9,99,998 பேரை முடிச்சிட்டார். அத்தனை பேரையும் வழியில் அழிச்சிட்டாருங்க. இவங்கெல்லாம் தே ஆர் நாட் ஃபிட்டுன்ட்டு. எவ்வளோ 40 வருஷம் தான் வந்தாங்க. நீ பல ஆண்டுகளாக நீ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கிற, பல காரியங்களை நீ பார்க்குற, ஆனால் நீ ஆண்டவருக்கு ஏற்புடைய மனுஷனாக இல்லையே. உன்னை பார்த்து ஆண்டவர் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவங்க அழிச்சிட்றார். அவங்க பிள்ளைகளை தான் உள்ளே விடுறார். ஆகவே தான் அடுத்த சந்ததி வந்துருச்சு. மோசே இங்கே சொல்கிறார், அந்த பழைய சந்ததியெல்லாம் நீங்கள் உள்ளே நுழைய போகிறீங்க. இந்த பழைய சந்ததி நிறைய பேரெல்லாம் செத்து போயிட்டாங்க, புது சந்ததி உண்டாயிருக்கு. ஆகவே அந்த சத்தியத்தை மறுபடியும் போதிக்காருமே. இந்த வசனம் வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப உண்மையானது. ஆண்டவர் உண்மையுள்ளவர். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இதை பாருங்க, 9வது வசனத்தில், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். பார்த்தீங்களா, அவர் 1000 தலைமுறைக்கு உண்மையை காக்கிறவர். ஆகவே தாங்க ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கும் பொழுது அவருடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஊழியக்காரன் உண்மையாக இருக்கும் பொழுது அவனுடைய சந்ததி 1000 தலைமுறை மட்டும் நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். ஆகவே உன்னுடைய உண்மையான வாழ்க்கை உன்னுடைய சந்ததியை ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்தும். உன்னுடைய உண்மையில்லாத வாழ்க்கை உன்னுடைய சந்ததியை உன்னுடைய பாவத்தினால ஆண்டவர் தண்டிக்க முடியாத ஒரு காரியம் ஏற்படும். அது என்ன? ஒரு வகையில் மோசேட்ட சொன்னார், உன்னுடைய பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன்னு சொல்லிட்டார். அது ரொம்ப கொடுமை தாங்க. ஏன்னா இப்போ நான் செஞ்ச பாவத்தினால என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள், அடுத்த சந்ததியெல்லாம் அறுக்கணும் அப்படின்னும் பொழுது அது ரொம்ப கஷ்டந்தாங்க. அப்போ நம்முடைய பாவங்கள் எப்போ நீக்கப்படும்? இப்போ நான் என்னுடைய தாத்தா மூதாதையருடைய பாவத்தை நான் அறுக்க வேண்டியிருக்குன்னா, அப்போ நான் உண்மையாக மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையாகும் பொழுது அந்த சாபத்தை ஆண்டவர் நீக்கிட்டார். இப்போ எனக்கு அந்த காரியம் எனக்கு இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய பாவங்களை நீக்கி என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆகவே ரட்சிக்கப்படாத ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த மூதாதையுடைய பாவத்தினுடைய தாக்கம் இருக்கவே செய்யும். சில நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோருடைய குணங்கள் எல்லாம் கூட இருக்கும். அந்த பெற்றோருடைய அதே தவறான குணங்கள், ஆவிக்குரிய குணத்தை சொல்லலை, அதை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய கீழ்ப்படியாமையும் உங்களுடைய பாவத்தினுடைய பிரதிபலிப்பை நீங்கள் பார்க்கலாம்.
அது தேவன் கொடுக்கும்படியான அந்த தண்டனையினுடைய ஒரு பங்கு. அவைதான் மோசேன்றதில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறேன். அது உண்மைதாங்க. ஆனால் ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வந்து பாவியாக மேல் கிருபையாக தன்னுடைய பாவங்களை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது எல்லாம் அந்த பாவத்தினுடைய காரியங்கள், சாபத்தினுடைய காரியங்கள் நீக்கப்படுகிறது. இது எல்லாமே இருளில் இருக்கிற ஒரு வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு தான். இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருக்கிற அந்த நிச்சயத்தோடு வாழக்கூடாத நிலையில் உன்னை வழிநடத்தி செல்லும். உன்னை அறியாமலே நீ திடீர்னு அந்த வலையில் மாட்டிடுவோம். பழைய சுபாவத்தில், பழைய அந்த எரிச்சல் கோபத்தில் மாட்டிக்குவேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அவ்வளோ சீக்கிரமாக சோதனை இருக்கும், ஆனால் சோதனையில் விழுந்து போக மாட்டான். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவனோடு நீ ஒப்புரவாகலைன்னா உனக்கு ஜெப வாழ்க்கையும் இருக்காது. தான் பிரச்சனை. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபிக்க முடியாது. ஏன்னா இன்னும் இருளின் அதிகாரம் அவர்கள் இருக்கிறதுனால வெளிச்சத்துக்குரிய காரியங்களில் அவருடைய வாழ்க்கையில் வருவதற்கு முடியாது. ஏதோ அப்படி இப்படி ஒரு பக்தி காரியம் இருக்குமே ஒழிய ஒரு உண்மையான ஒரு ஸ்டெடி கிறிஸ்டியன் லைஃப் இருக்காது. ஒரு உண்மையான நிலைத்த ஒரு வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா நான் என்னுடைய பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது செய்கிறாரு, வழிநடத்துகிறாரு, எனக்கு இருக்கிற முன்னால் இருக்கிற அந்த காரியங்களில் ஆண்டவர் செயல்படுவார் நிச்சயம். ஒரு சீரான ஓட்டம் இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ள காரியம் என்னென்னா சீரான ஓட்டம் அவங்களுக்குள்ளே இருக்காது. ஒரு விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை போல வாழ்வார்கள். 40 வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய அற்புதங்களை கண்டாங்க. சமுத்திரத்தை ஆண்டவர் பிளந்தார். கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார் 2 முறை. கசந்த மாறாவில் பயங்கரமாக அவர்களுக்காக ஆண்டவர் எப்படி யுத்தம் செய்து அவர்கள் வெற்றிகளை அநேக ஜனங்களை துரத்தினாங்க. ஆனாலும் இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்கவில்லை. பிரவேசிக்க ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அதுதான் காரணம். இல்லைன்னா 40 வருஷத்தில் அங்கே போயிருக்கலாம். எத்தனையோ பேர் 20 வருஷம் 15 வருஷம் ஏன் ஒருவேளை 50 வருஷமாக இருந்தால் கூட அவங்க ஆண்டவர்களை கொண்டு போயிருந்திருப்பார். தே ஆர் நாட் ஃபிட். அதனாலே 40 வருஷம் ஆண்டவர் பொறுமையாகவே அவங்கள்ட்ட செயல்படுறாரு பாருங்களேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் அப்படி தான் இருக்கிறேன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய பொறுமையை தங்களுடைய ரட்சிக்கப்படாத வாழ்க்கைக்கு சாதகமாக எடுத்துட்டு ரட்சிக்கப்பட்டதாக எண்ணிக்கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையிலும் விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படியே இருப்பாங்க. அவங்க முன்னும் அவங்கள மாற்ற முடியாது, விடுவிக்க முடியாது. அவங்களால ஒளிக்குள்ளே அவங்க வர மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. இருளும் போது பல விதங்களில் தடுமாறிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் உலக பிரகாரம் மனிதர்களை போல செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஆண்டவரிடத்தில் முதல்ல போய் ஆண்டவரே இந்த காரியம் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது, வழிநடத்தும். ஜெபிக்கிறவர்கள் சரியான அன்னைக்கு பார்த்தோம் ஒரு சரியான ஒரு டெசிஷனுக்குள்ளே வருவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி போகிறதுக்கு முன்னால் அவரே குழம்புறார். எதற்காக வந்தோங்கிறதே கூட, ஏன்னா அவர் முழுக்க ஒரு மனிதனாக அந்த பயங்கர ஒரு சோதனையில் ஆண்டவர் நமக்கு சித்தமான நீங்கும்படி செய்யணும், ஆனாலும் என் சத்தத்தின்படி அல்ல உம்முடைய சத்தத்தின். ஆகவே ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறார். எடுத்த உடனே தெய்வ தூதன் பலப்படுத்துகிறார். கல்வாரியில் போய் அந்த வெற்றியை நிறைவேற்றுகிறார். அப்போ ஆவிக்குரிய சத்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான விடுதலையை கொடுக்காமல் இருக்குமானால், ஒன்று சத்தியம் சரியில்லை, சத்தியம் பொய்ன்னு சொல்லலாம், அல்லது நான் சரியில்லை. சத்தியம் ஒரு காலம் பொய்யாகிறாதுல்ல, நான் சரியில்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னை தாழ்த்தணும். ஆண்டவரே
என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் இன்னும் இருக்கே, ஐயோ நான் எங்கே இருக்கிறேன் ஆண்டவரே, எங்கே இருக்கிற ஆண்டவர் உண்மையுள்ளவர். எத்தனையோ காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லப்போனால் அந்த பின்னால் கூட பாருங்கள், அந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்கிறாரு 10வது வசனத்தில், தம்மை பாய்க்கிறவர்களுக்கு பிரதியட்சமாய் பதிலளித்து அவளை அழிப்பார் என்றும், தம்மை பாய்க்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதியட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். அப்பா, அவரை நீ பகைக்காத, அவருக்கு ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பங்களையும் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் நீ திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாலும் பெண்ணிலாகிலும் மலடியாயிருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன் மேல் வரப்பண்ணாமல் உன்னை பாய்க்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். உன்னை பாய்க்கிறவங்களுக்கு தான். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக. அவர்கள் தேவர்களை நீ சேமியாமல் இருப்பாயாக, அது உனக்கு கண்ணியாயிருக்கும். தொடர்ந்து அவர் சொல்கிறார், பாரு இதெல்லாம் இருக்குப்பா, நான் உண்மையுள்ளவர். ஆனால் நீ உண்மையா, நீங்கள் பின்னால் படித்து பாருங்கள், சாபத்தை குறித்து அவரெல்லாம் பேசுகிறார். அதில் எதை கண்டு நீ பயப்பட வேண்டியதில்லை. அந்த ஜாதிகளை துரத்தி விடுவார். 23, 21, 22 பாருங்கள். அவர் சொல்கிறார், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நீ உள்ள அங்கே போயிட்டு அந்நிய தேசத்தில் போனோன்னா அந்த ஜனங்கள்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கிற அதையெல்லாம் நீ இச்சிக்காத. அங்கே புறஜாதிகள் நம்ம பார்க்குறோம். யோசுவாவின் காலத்தில் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் சொன்னார் எரிகோவில் உள்ளே போகணுன்னு எல்லாத்தையும் எரிச்சிருப்பான்ட்டார். ஆனால் ஒரு மனுஷன் என்ன பண்ணான், அந்த சால்வை அது இதெல்லாம் பார்த்துட்டு அதை கொண்டு போய், ஐயோ இது எப்படி எரிக்கிறது, இது எரிச்சா என்ன ஆகிறது, யாருக்குமே தெரியாத. இவ்வளோ பேர் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு தெரியும்? நம்ம தான் அவங்க நுழையும் போது அவன் கண்ணில் பட்டது, உடனே எல்லாம் சுட்டி கட்டி எடுத்து கொண்டு போய் புதைச்சி வச்சிட்டான். யாருங்க அவன்? ஆகான். அவன் நினைச்சான் யாருக்குமே தெரியாதுன்னு கொண்டு போய் புதைச்சிட்டானுங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவங்க புதைச்சிட்டோன்னா ஆண்டவர் நம்மோட கூட தான் இருக்கிறாருன்னு. ஆயின்ற ஒரு சின்ன ஊர், அதை ஜெயிக்கிறதுக்கு போனாங்க. ஆண்டவர் அவங்களோட இல்லை. அவன் துரத்தி அடிக்க ஓடி தோற்று போயிட்டான். அவதான் ஐயோ யோசுவா, ஐயோ ஆண்டவரே நீர் எங்களோட இருக்கிறீர்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம், என்ன ஆச்சு ஆண்டவர் என்னும்போது, நீ திருடுற அப்படின்ட்டார். ஐயோ ஆண்டவரே நான் என்ன பண்ணேன்? ஆமாம், ஒருத்தன் திருடி வச்சிருக்கிறான். அதனால ஆண்டவருக்கு தெரியாத ஒன்று, அவன் சால்வையை திருடு. ஐயோ இவர் தேவனுங்க, இவர் தேவன், அவருக்கு முன்னால் நீ விளையாடாத. அது ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க. கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா, ஆகானை அவனுடைய குடும்பத்தாரும் கல் இருந்து கொன்ன பின்னால் தான் ஆண்டவர் அந்த இடத்துல பிரசன்னத்தை கொடுக்கிறார். இவர் பயங்கரமான தேவன், ஆனால் அன்பும் கிருபையும் உள்ள தேவன். ஆகவே இந்த ஆண்டில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை தெரிஞ்சுக்க, ஆண்டிடத்தில் உண்மையாக போ, உண்மையாக உன்னுடைய உண்மை நிலையை தேவனிடத்தில் சொல்லு. ஆண்டவரே இது என்னுடைய உண்மையான நிலை இருக்குது, ஆண்டவரே நம்மை பின்பற்ற விரும்புகிறேன், இப்படியெல்லாம் இருக்குது. அப்படியே நீ ஜெபத்தில் நினச்ச ஒன்றுக்கும் கவலை எல்லாத்தையும் ஆண்டிடத்தில் சொல்லு.
தேவனை தேடு, சபையை கனப்படு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இல்லைன்னா நீ யார் அந்த மக்களை போல போயிட்டே தான் இருப்ப. அம்மையாரிலே ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நம்மிடத்தில் ஒரு உண்மைத்தன்மை எதிர்பார்க்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் உண்மையாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுவேன்? பல வசனங்கள் அவருடைய உண்மைத்தன்மை குறித்து சொல்லப்படுகிறது. நமக்கு பார்க்க நேரம் இல்லை. நான் உண்மையாக இருக்கும் பொழுது மற்றவங்களும் உண்மையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறது நியாயம்தான் இல்லையா? ஒரு சபையில் ஒரு போதகன் உண்மையாக இருக்கிறான்னா மற்றவர்கள் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது நியாயமான ஒரு காரியம். அதனாலே உன் வாழ்க்கையை யோசனை பண்ணிப்பார். உனக்கு ஆண்டவருடைய மகத்துவமான விடுதலை இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய கனிகள் என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க முடியாதபடிக்கு நான் என்னுடைய சுபாவங்களினால் தன்மையினால் இன்னும் கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ளே இன்னும் அவிசுவாசம் அப்படியே அதிகமாக இருக்குது, பயம், குழப்பம், பழைய ஆளாக தான் நான் இருக்கிறேன்னா நீ இன்னும் இருளில் தான் இருக்கிற. யூ ஆர் இன் டார்க்னஸ். இந்த வெளிச்சத்துக்குள்ளே நீ வரல. வெளிச்சத்துக்குள்ளே நீ வந்தால் தான் ஆண்டவருடைய அந்த மகத்துவமான காரியங்கள் உனக்கு கண்ணில் தெரியும். அவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள், அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த விசுவாசம், சந்திக்கிற போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற, பரிசுத்த ஆவி என்னோடு கூட இருக்கிற அந்த நிச்சயம், அந்த தைரியம். அதனாலே இந்த காலங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஒரு காலமாக இந்த சபையில் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பாயானால் இருதயத்தை கடினப்படுத்தாதுன்னு பைபிள் சொல்லுது. கடினப்படுத்தாதிருங்கள், தாழ்த்து. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கிறேனே, எனக்கு இறங்கும். தாழ்த்து. தாழ்மை தான் ஒன்றே ஒன்று வழி. உன்னுடைய உண்மை நிலையை தாழ்த்த தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். கல்வாரியில் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த உடைய இரத்தத்தினால், ஆண்டவரே என் பாவங்களெல்லாம் உடைய இரத்தத்தினால் கழுவும், ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரியும். என்ன நான் அவளை பழைய மனுஷனை போல தான் வாழ்கிறேன். எனக்குள்ள ஆவியின் கனிகள் இல்லை, அந்த அன்பு, சந்தோஷம் இல்லை, ஏதோ வாழ்கிறேன், சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் உண்மையான ஒரு விடுதலை இல்லை. அந்த ஒரு நீடிய பொறுமையான ஒரு குணம், நீடிய பொறுமை, தயவு, மற்றவங்கக்கிட்ட அன்பாக பழகிற ஒரு காரியம், நற்குணம், சாந்தம், இச்சையட, இதெல்லாம் என்கிட்ட இல்லை ஆண்டவரே. நான் சுத்தமாக ஒரு உலக மனிதனைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மன்னியும் இயேசுவே, என் பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரித்து என்னை மாற்றும் என்று சொல்லும் பொழுது தாழ்மையில் உள்ளவங்களிடத்தில் தான் ஆண்டவர் கிரியை செய்வார்கள். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்னு என்னென்னா, கிருபையின் அடிப்படையில் உன் வாழ்க்கையில் அவர் செயல்பட ஆரம்பிச்சிருவார். உடைய உண்மையான நிலையை ஒத்துக்கொள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரின் காலமாக இது இருக்கிறது தகப்பனே. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக முத்தரிக்கிறார் என்று பார்க்கிறோம். அவன் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக அவன் வருகிறான். பரிசுத்த ஆவியானுடைய துணையை அவன் பெற்று வாழுகிறவனாக காணப்படுகிறான். இன்னும் அவன் இருளில் இருப்பதில்லை. ஆவிக்குரிய மகத்துவமான காரியங்களை அவன் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற ஆவிக்குரிய ஸ்லாக்கியம், அவன் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு காரியம், தேவனே அவன் பட்சத்தில் நின்று கொண்டு அவனுக்காக யுத்தம் பண்ணுகிறார், அவனுக்காக செயல்படுகிறார். அவன் கேட்பதிலும் அதிகமாக செயல்படுகிறார். அவனுடைய சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலக மனிதனைப் போல அவன் வாழ்வதில்லை, உலக மனிதனைப் போல அவன் சிந்திப்பதில்லை, உலக மனிதனைப் போல அவன் நடப்பதில்லை. அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய், ஆண்டவரே, வாழ்கிறவனாய், ஆவிக்குரிய அந்த குணங்கள், தன்மைகள் கொண்டவனாய் வாழ்கிறவனாய் மாற்றப்படுகிறான். ஆவியானவரே, ஒரு மனிதனில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறீர். ஒரு காலத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த அந்த ஆத்துமாவை, செத்துப்போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் பொழுது அந்த ஆத்துமா எந்த அளவுக்கு ஆண்டவரே ஒரு மறுரூபமாக்கப்படுகிறது. சொல்லப்போனால் ஆண்டவரே, ஒரு மறுபிறவி, மறுபிறப்பு. ஆவியானவரே, நீர் ஒருவரே பேச முடியும். ஒரு ஆத்துமாவில் தன்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்து
பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்துகிற அந்த தாழ்மையின் சிந்தையை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். இல்லைன்னா நாங்கள் எங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு எங்களை நாங்களே ஏமாற்றிக்கொள்வர் மாத்திரமல்ல, விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை. பிரச்சனைகள் வரும்பொழுது பயமும் திகிலும் போராட்டங்களும் எங்களை ஆட்கொள்ளுகிறது. ஐயா ஆண்டவரே கர்த்தாவே, பல விதங்களில் பல கோணங்களில் நாங்கள் அலைக்கழிக்கப்படுகிறோம், சுழகினால் அழைக்கப்படுகிறோம். ஆவியானவரே, இந்த காலங்களில் இந்த சபையில் நீர் தொடர்ந்து பசுத்த ஆவியானவரை கொண்டு பேசுகிற ஒரு காலமாக இதை நியமித்திருக்கிறீர். ஆகவே ஓடைய உள்ளத்தில் பேசும் ஆண்டவரே. எத்தனையோபடி வாழ்க்கை உண்மையான அந்த தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. இவ்வளோ வருடங்கள் ஆலயத்துக்கு வந்தாலும் அவங்க வாழ்க்கை இன்னும் ஒரு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை. குடும்பங்களில் உண்மையான ஒரு ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, சஞ்சலங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் கீழ்ப்படியாமைகளும் தாண்டவமாடுகிறது ஆண்டவரே. ஐயோ, இந்த காலங்களில் நம்முடைய வார்த்தை கொண்டு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், வல்லமை, விடுதலை, சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் ஓரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.